காட்டில் ஒரு சின்ன குழந்தை அழற சத்தத்தை கேட்டு ரோஷன் ஷா அப்படின்ற ஒரு முஸ்லீம் ஃபக்கீரும் அவருடைய மனைவி இவங்க 2 பேரும் எங்கேருந்து இந்த குழந்தை சத்தம் கேட்குறது, எங்கேருந்து இந்த குழந்தை அழறது அப்படின்னு இந்த சத்தத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன குழந்தை அந்த மரத்துக்கடியில் அழுதுன்னு இருந்ததை பார்த்து இந்த 2 பேருக்கும் ரொம்ப மனசுடைஞ்சு போய், சரி இந்த குழந்தை எப்படியாவது அவள் அம்மா அப்பா கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு இந்த காடு ஃபுல்லாக போய் தேடிகிட்டே போகிறா. ஆனால் எந்த ஒரு மனுஷனுடைய நடமாட்டமோ இல்லை எதுவுமே அவங்க பார்க்கவே இல்லை. சரி இந்த குழந்தைய யாருக்கிட்ட சேர்க்கறது, இந்த குழந்தை யாரோட குழந்தை எதுவுமே தெரியாமல் இந்த ரோஷன் ஷா அவருடைய மனைவி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சரி நம்மளுக்கு குழந்தை இல்லாததை பார்த்து அல்லாதான் இந்த குழந்தைய நம்மளுக்கு ஒரு வரமாக கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நம்மளோடையே எடுத்துகிட்டு போகலான்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி ரோஷன் ஷாவும் அவருடைய மனைவியும் அந்த சின்ன குழந்தைய அவங்களோட எடுத்துன்னு போகிறாங்க. சரி இந்த குழந்தைய நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும், இந்த குழந்தை கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும்னு இவர் வெறும் ஒரு ஃபக்கீராக இருந்தாலும் அந்த குழந்தைய அவ்வளோ சந்தோஷமாக வச்சுட்டாராம். ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த ரோஷன் ஷாக்கு மரணம் சம்பவித்தது. அப்போது அந்த ரோஷன் ஷாவுடைய மனைவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கே, நம்ம எப்படி இந்த குழந்தைய வளர்க்க போகிறோம், சரி ரொம்ப சந்தோஷமாக வளர்க்கணும், எப்படியாவது இந்த குழந்தைய ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்து இந்த குழந்தைய கோவிலுக்கு போகணுமா, போயிட்டு வாப்பா, எங்கே போகணுமோ அந்த அம்மா சரி அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய அமுச்சு விடுவா. இந்த குழந்தை கோவிலுக்கு போகும்போது ராமும் ஒன்று தான் ரஹீமும் ஒன்று தான் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இந்த குழந்தை சொல்லின்னு இருக்கிறத பார்த்து எல்லாரும் இந்த குழந்தைய அடிக்கலாம் வருவாளாம். இந்த அம்மாவுக்கு அது தாங்கவே முடியாது. என்னடா இந்த பையன் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணின்னு வரானே, ராமும் ஒன்று தான் ரஹீமும் ஒன்று தான், ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறா, இந்த அம்மாவுக்கு எதுவுமே புரியல. சரி நம்மக்கிட்ட இந்த குழந்தை இருந்து இந்த குழந்தை அடி வாங்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, இப்படி சொல்கிற ஒரு பையனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி இருக்கும், எதுக்கும் நம்ம பக்கத்தில் சேலு அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு குரு இருக்காரு, அந்த இடத்துக்கு போய் இந்த பையனை வேணால் நம்ம விட்டுடலாமா, அந்த குருவை போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிண்டு இந்த ரோஷன் ஷாவுடைய மனைவி அந்த சின்ன பையனை கூட்டிட்டு சேலுன்ற ஒரு கிராமத்தில் வெங்குசா அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இந்த குழந்தையை போய் விடுறா. அந்த வெங்குசா பரம வெங்கடேஷ பெருமாளுடைய பக்தரான். பெருமாளை சேவிக்காத நேரமே இல்லை, பெருமாளோட நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பா. அவருக்கு நாமஸ்மரணை அவ்வளோ பிடிக்குமா. ஒரு நாள் இந்த வெங்குசா என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஆசிரமத்திலேருந்து போகும்போது ஒரு நதியில் ஒரு பெண்மணி அவங்களுடைய ஆடையெல்லாம் கழட்டிட்டு குளிக்கிறதுக்கு அந்த பெண்மணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதை வெங்குசா ஒரு நொடி தான் அவருக்கு மனசில் ஏதோ ஒரு தப்பான எண்ணம் தோன்றி அந்த பெண்மணியை பார்த்துட்டாராம். பார்த்த உடனே வெங்குசா என்ன நினச்சார் அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு பெருமாளுடைய பக்தனாக இருந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்தது மிகப்பெரிய தப்பு. அதனால அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஊசி எடுத்து தன்னுடைய கண் பார்வையை அழிச்சிட்டாராம். ஏன்னா அந்த கண்ணு தானே அந்த பெண்மணியை தப்பாக பார்த்தது, அதனால எனக்கு இன்னுமே கண் பார்வையே வாழ்க்கையில் வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய கண்ணையே அந்த ஊசியால் குத்தின்ட்டாராம். ஆனால் கூட இருக்கிற சிஷ்யர்களுக்கு எல்லாம் அவ்வளோ ரொம்ப சோகமாக இருந்தாலாம். ஏன்னா குரு உங்களுக்கே இந்த கண் பார்வை இல்லைன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், எங்களால் நீங்கள் இப்படி இருக்கிறத பார்க்க முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, அதனால நீங்கள் வெங்கடேச பெருமாள் கிட்ட வேண்டிண்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணது தப்பு, ஆனால் நீங்கள் மனசார இந்த தப்பு பண்ணலைன்னு உங்களுக்கும் தெரியும், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கண் பார்வை திரும்ப வரணும்னு இந்த கூட இருக்கிற சிஷ்யர்கள்லேருந்து எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வெங்குசா சொல்கிறாராம் வெங்கடேச பெருமாள் கிட்ட அழுது வேண்டிண்டு, இனிமே வாழ்க்கையில் ஒரு முறை கூட நான் இந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு வெங்குசாக்கு கண் பார்வை திரும்ப வந்துதான். அதனால தான் அவர் பேர் வெங்குதாசன், அதாவது வெங்கடேஸ்வரனுடைய அடிமை. தாசன்னா அடிமை, இந்த வெங்குதாசன் அப்படின்ற ஒரு பேர் வந்துதான். அது வெங்குதாஸ் அப்படின்னு சொல்லி வெங்குசா அப்படின்னு ஆயிடுத்து. இந்த குருவோடைய ஃபோட்டோ இன்றை வரைக்கும் யாருக்கும் கையில் கிடச்சதில்லை. ஆனால் அந்த குரு நம்ம விஷுவலாக இமேஜின் பண்ணி அந்த குருவுக்கு நம்ம அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அந்த குரு என்ன பண்ணார்னா இந்த சின்ன பையனோட சக்திகள் எல்லாம் புரிஞ்சுண்டு, சரி இந்த பையன்தான் கண்டிப்பாக நாளைக்கு இந்த உலகத்தை காத்து ரட்சிப்பான், இந்த பையனை அந்த பையனுக்கு வேணுங்கிறது எல்லாமே எல்லா அஷ்டமா சித்திகள்லேருந்து எல்லாமே அந்த பையனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த பையனை கண்ணுக்கு கண்ணாக அவர் கூடயே வச்சுப்பாராம். அந்த பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு 8 திசைகளோட முக்கியத்துவம்லேருந்து பஞ்சபூதங்களை எப்படி தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வரணும், தன்னையோட கைக்குள்ளே அடக்கணுன்றதுலேருந்து எல்லாம் அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறத பார்த்து
கூட இருக்கிற சிஷ்யர்கள்லாம் நினச்சாலாம், என்னடா இப்போ வந்த பையனுக்கு வெங்குசா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரே, இந்த பையனுக்கும் குரு பக்தினா என்னன்னு தெரிஞ்சு இந்த பையனும் அவ்வளோ இந்த குரு கூட ஐக்கியமாக இருக்கானே, இந்த குருவையும் இந்த பையனையும் எப்படியாவது நம்ம பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் நைட் கூட இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாம் பிளான் பண்ணி 2 பேர் என்ன பண்ணான்னா, ஒரு செங்கல் எடுத்து இந்த குருவும் இந்த பையனும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த 2 சிஷ்யர்கள் என்ன பண்ணாலும் ஒரு கல் எடுத்து இந்த பையன் மேலே அப்படியே அடித்தாலாம். அந்த கல் இந்த பையனை நோக்கி வரும்போது அந்த குரு அவருடைய ஞான திருஷ்டியில் இது தெரிஞ்சுட்டு அந்த குரு வெங்குசா தன்னோட தலையை அந்த செங்கலை நோக்கி கொடுத்து அந்த பையனுக்கு என்ன அடி வருமோ அதை அந்த குரு தாங்கின்றாராம். ஏன்னா தன்னுடைய சிஷ்யருக்கு ஒரு அடி படக்கூடாது, ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு அந்த அடி அவர் தாங்கின்றாராம். அந்த அடி விழுந்த உடனே அந்த குருவுக்கு அப்படியே தலையில் ரத்தமாக கொட்டுறதான். உடனே இந்த சின்ன பையன் இந்த சத்தத்தை கேட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு பாட்டு கிழித்து அந்த குருவோட தலையில் அப்படி கட்டி விட்டாராம். அப்போ இந்த குரு சொல்கிறாராம் அந்த சிஷ்யர்கிட்ட, அந்த சின்ன பையன்கிட்ட, நான் இந்த உலகத்துலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு, அதனால என்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் நான் உனக்கு கொடுத்துறேன், உனக்கு என்ன வேணுன்றதை நீ கேளு அப்படின்னு. இந்த குரு என்ன நினச்சிட்டு இருக்காரு, அவர் ஏகப்பட்ட நகைகள்லாம் போட்டுன்னு இருக்கும்போது அந்த குரு நினச்சிட்டாராம் எதுக்கும் சரி இந்த பையன் நம்மக்கிட்ட நகையெல்லாம் கேட்பான் அப்படின்னு. ஆனால் அந்த பையன் என்ன இந்த குரு கிட்ட கேட்டார்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த கல் உங்கள் தலைமையில பட்டு என்னோட அடியை நீங்கள் தாங்கிட்டதுனால இந்த கல்லையும் இந்த ரத்தம் நிறைந்த இந்த துணி இந்த 2 மட்டும் எனக்கு கொடுங்கோ, எனக்கு அது போரும், நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன். குரு இதை கேட்டு அழுதாராம், என்னடா இப்படி ஒரு குரு பக்தியோடு இருக்கானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி அந்த துணியும் அந்த செங்கலையும் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாராம். அந்த பையன் எப்படி அந்த குரு சொல்கிறாராம், இந்த கல்லை நான் உங்ககிட்ட தரேன், இந்த கல் எப்போ உங்ககிட்டேருந்து பிரியறதோ அன்னைக்கு நீ இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற அந்த அஷ்டமா சித்திகள் எல்லா விதமான பவர்ஸ் எல்லா சக்திகளும் இந்த பையன்கிட்ட கொடுத்து, சரி அந்த பையனுக்கு வந்துருத்தா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த குரு சொல்கிறாராம், அந்த 2 சிஷ்யர்கள் சேர்ந்து இந்த குரு மேலேயும் இந்த பையனையும் பிரிக்கணுன்றதுக்காக கல் தூக்கி எறிஞ்சால அவளை இந்த குரு சாபம் கொடுத்து அவள் 2 பேர் இறந்து போயிருந்தாலாம். அப்போ குரு சொல்கிறாரா இந்த சின்ன பையன்கிட்ட, உன்கிட்ட நான் எல்லா விதமான சக்திகளையும் கொடுத்துட்டேன், உனக்கு இப்போ எல்லா அஷ்டமா சித்திகள் எல்லாம் உன் கையில் இருக்குது, பஞ்சபூதங்கள் எல்லாம் உன் கையில் நீ அடக்கிடுவ, அதனால இந்த 2 பேர் இந்த 2 சிஷ்யர்களுடைய உயிரை நீ திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் அந்த சக்திகள் எல்லாம் வச்சு அந்த 2 பசங்களோட உயிரை திரும்பி கொண்டு வந்துட்டாராம். அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த பவர்ஸ் எல்லாம் அந்த பையன்கிட்ட இருந்துதான். உடனே இந்த குரு சொல்கிறாராம், நீ எந்த விதமான கவலையும் இல்லாமல் நான் உன் கூட உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன், அதனால இந்த சத்திய வாக்கை கொடுத்து இங்கேருந்து நீ கோதாவரி கரையோரமாக போனேன்னா ஷிரடி அப்படின்ற ஒரு கிராமம் வரும், அந்த இடத்துல தான் நீ போய் இருக்கணும், அங்கே நான் உனக்கு அடுத்தது வாழ்க்கையில் எப்படி நீ போகணும் அப்படின்றத நான் உனக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் குருவே சரணம்னு நினச்சிண்டு அவருடைய குரு தான் எல்லாமே, குரு பக்தி தான் வாழ்க்கையில் முக்கியம், குருவே சரணம், குரு என்ன சொல்கிறாரோ கேட்கணும், தன்னோட உயிர் மூச்சா தன்னோட சுவாசமாக நினச்சிண்டு குரு நம்ம கூட இருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு ஏற்றுண்டு அந்த சின்ன பையனும் கோதாவரி கரையோரமாக போய் கோப்பர்கான் அப்படின்ற ஒரு இடத்துல 3 நாள் கழித்து போய் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து ஒரு நாள் கழித்து ஷிரடின்ற கிராமத்தில் ஒரு வேப்ப மரத்துக்கடியில் 16 வயசில் அந்த பையன் வேப்ப மரத்துக்கடியில் அமர்ந்தான். அந்த பையன்தான் சத்குரு ஸ்ரீ ஷிரடி பாபா. குருவே சரணமையா குல
சுவாசம் குருவே பிரசாதம் குருவே சரணமையா குல குருவே சரணமையா குருவே தியானம் குருவே மோக்ஷம் குருவே சரணமையா குல குருவே சரணமையா குருவே சரணமையா குல குருவே சரணமையா குருவே சரணமையா. யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையர்களை மட்டும்தான். இறையர்களை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.